நைட்ல இருந்து நல்லா மழையா காலையில் நல்லா ஜில் ஜில்னு இருக்கும். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டே ஃபோன் பண்ணி திட்டிப்புட்டான். சரி ஃபோனில் தான் திட்டுறா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நேராக வீட்டுக்கு வந்துட்டா. செல்வா வரும்போது இன்னைக்கு ஸ்பெஷல் குடல் தான் வாங்கிட்டு வந்தா, ஆட்டுக்குடல். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது தான் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கே பழகிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டைம் வேகமாகவே நானும் செல்வாவும் க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே ஒன் சைடு அவிய போட்டுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தான் நல்லா புஜ்ஜு புஜ்ஜுன்னு மாவு பொங்கி இருந்ததா ஒன் சைடு அப்படியே இட்லி வச்சு விட்டாச்சு. ஏன்னா நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா செல்வா கரெக்டாக சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளால தான் சாப்பிட லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒன் சைடு இட்லியாக வச்சு முடிச்சிட்டேன். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து செல்வா எனக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி கொடுத்துருப்போன்னு சொன்னா, நான் தேங்காய் மட்டும் அரைச்சி கொடுத்துட்டு வந்தேன். செல்வா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிறோமா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம தான் கிளம்ப டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். செல்வா ரெடியாக சமைச்சு கொண்டு வந்துட்டான். அப்படியே இட்லிக்கு சுட சுட ஆட்டுக்குடல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா சமைச்சது அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஜெனி, சந்தோஷினி, மீனா உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ ஹாப்பியாக இருங்க.